ஸோ இங்கேருந்து பார்த்தா தான் வட்ட வடையோட ஸ்டெப் ஃபார்மிங் கரெக்டாகவே தெரியுது. ஸோ கீழே டென்ட் ஹவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டென்ட் ஹவுஸ் போகிற வழி தான் நினைக்கிது. ஸோ கீழே நடந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட்டே ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணுவோம். ஆனால் அடுத்த இந்த ஸ்பாட்டுக்கு வந்து பக்கத்துல இருந்தே ஒரு 20-30 மீட்டர் வண்டி ஓட்டிட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டில் வந்ததுமே அடுத்த ஸ்பாட்டு தான் வந்திருக்கு. ஸோ அஸ்வின் ஃப்ரெண்டில் நிறுத்தியிருக்கான். ஸோ பக்கத்தில் நமக்கு போய் நிப்பாட்டி அது என்ன வியூ அப்படின்னு ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ பின்னாடி தெரியுது இல்லை, இதான் வந்து ஜீப் ஆஃப் ரோடு ஜீப் ட்ரக்கிங் போயிட்டுருக்காங்க. இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஆனால் என்ன தான் மால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு நேச்சுரல் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுமோ எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்ஸும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஸோ இப்போ லைட்டாக பனி மாறி இருக்குது. ஸோ அந்த இடம் கீழே அந்த ஃபார்ம் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பனி சூடி இருக்கிற அந்த ஃபார்ம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் தான் இந்த 3 பேரும் தான் இந்த வால்பாறை ட்ரிப்பை வந்து அடித்து பொழிச்சது. வால்பாறை இல்லை சார், வட்டவடை ட்ரிப்பை வந்து அடித்து பொழிச்சது. ஓகே, ஸோ ஆக்சுவலி சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் போயிட்டுருக்கோம். வாட்டர் ஃபால்ஸ் ரோடு வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். ரோடு ஏதோ ஒரு காலத்தில் இன்றைக்கு சுதந்திரம் கிடச்சப்போ ஏதோ ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு கிளங்கி போய் அடியில் இருக்க ஜல்லியெல்லாம் வெளியே வந்து ஆக்சுவலி இவங்கள தப்பு சொல்ல முடியாது. ஆக்சுவலி எங்கள் NH 47 இப்படி தான் இருக்கும். இப்போ தான் அங்கங்கே பஞ்சரை ஒட்டிகிட்டு வராங்க. ஸோ அந்த வேயில் வந்து ஒரு கடை இருக்குது. குளிர் காயறதுக்கான வெளியே செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு குளிர் கிடையாது. நாங்கள் வரும்போது இருந்த குளிர் இவ்வளோ ஹை ரேஞ்சில் கிடையாது. நாங்கள் ஆல்மோஸ்ட் வட்டவடையோட டாப்பில் இருக்கோம். டென்ட்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸ்டேக்குள்ளது. ஸோ கைஸ், இது சரியான ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தாங்க இருக்குது. எப்போ ரோடே கிடையாது, ஃபுல்லாகவே அந்த மணல் மாதிரி கிடக்குது. இங்கே பிரேக் அடிச்சாச்சுன்னா, டிஸ்க் பிரேக் அடிச்சாச்சுன்னா அவ்வளோதான். இறக்கதை பார்த்தீங்களா, அப்படியே நேரம் எதுவும் பண்ண வேண்டாம். பைக்கு டயர் ரெண்டுமே உருளை, அது அப்படி சறுக்கி நேரம் கீழே கொண்டு போய் அந்த மரம்ல வெட்டி போட்டிருக்கல அதில் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஏகப்பட்ட மரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டே இருக்காங்க. என்ன தெரியல, ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இதை இவங்களுக்கு கரெக்டான பெர்மிட் கையில் இருக்கும் இந்த மரம் எல்லாம் வெட்டுறது. ஆக்சுவலி பக்கா ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி இந்த மாதிரிலாம் வெட்டக்கூடாது. நம்ம ஊர்லேயே பெரிய ஒரு மாதிரிப்பட்ட மரம் தேக்கெல்லாம் வெட்டுறதா இருந்தால் நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை பெர்மிஷன் வாங்கணும். ஆனால் இங்கே எல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே சரி. கீழே லெஃப்ட்டு தான் போனது என்ன ராமா. ரோடு பெருசாக ஸ்ட்ரைட் ரோடு, வேறு வேறு கட்டு இல்லாதனால பிரச்சனை இல்லை. டைரெக்டாக வரலாம். ஏதோ இருக்கிற ஒரு மெயின் கட்டு தான் இருக்குது, வேறு கட்டு இருக்காது. அங்கே தூரமாக ஜீப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆஃப் ரோடு ட்ரிப்பு போகிற ஜீப்ஸ் தான் எல்லாமே. இங்கே மொத்தமாக இங்கே ஆஃப் ரோடு வந்து ஜீப் சஃபாரி தான் இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. எல்லா இடத்துலையும் கொண்டு போவான் ரோட்டில். வண்டி இந்த பைக் போகாத இடத்துல கூட அவங்க வண்டி போகும். அதுதான் அந்த அட்வான்டேஜ் அந்த இதில் போகிறதுல. இந்த சைடில் செடி நட்டுட்ருக்கிறது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. அப்படி கட் பண்ணி விட்டுருக்காங்க நீட்டாக. என்ன செடின்னு தெரியல, ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரோடு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே செம்மண்ணு தான். பார்த்தீங்களா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, பைக் ஒர்க் ஷாப். ஸோ இதாக தேவைன்னா நமக்கு எப்பா என்னுடைய இது ரோடு இது ஷோ அதில் தண்ணியோட மிக்ஸ் ஆகி கிடக்கா, சரியான செளியாக கிடக்கு. வண்டி அலங்கோலாகவும் இப்போ பின்னாடி லக்கேஜில் அடிக்காது. ஏன்னா மக்காடு நல்லாவே கவர் ஆகியிருக்கும். ஸோ டயரில் இருந்து இந்த இது மாதிரிச்சு அந்த சேரும் வந்து அடிக்காது பேக்கில் எல்லாம். திடீர்னு ஒரு பனிமூட்டம் வந்தது. வட்டவடையில் இவ்வளோ நேரமாக பனிமூட்டம் இல்லாமல் இருந்தது. திடீர்னு பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே ரொம்பவே பனி வந்து இறங்கிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் வேலை நடக்குது, ஹோம் ஸ்டே என்ன நினைக்கிறேன், பயங்கரமாக இருக்குது, வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த பனிமூட்டம் திடீர்னு வந்திருக்கு. இவ்வளோ நேரம் நீட்டாக இருந்தது, விசிபிளாக இருந்தது. போக போக கண்ணு எதுவுமே தெரிய மாட்டேங்குதோ. எப்பா சரியாக இருக்குது பனிக்கூட்டம் போகிறதுக்கு. எனக்கு சின்னதாக ஒரு பயம் இருக்குங்க. நேற்றுக்கு பின்னாடி டயர் வந்து பஞ்சர் ஓட்டினான்ல. ஸோ அவங்க டயர் வந்து ஓட்டை இருக்கும் கண்டிப்பாக. டியூப்லெஸ் டயர்னா பிரச்சனை இல்லை. அந்த டியூப்பை கரெக்டாக ஓட்டை கரெக்டாக மட்டும் தான் அடைச்சிருப்பாங்க. பஞ்சர் ஆனது ஓட்ட வழி ஏதாச்சும் கல் போகுமா எனக்கு பயமாக இருக்கு. ஃபுல்லாகவே மணல் தடியாக இருக்கா. ஜஸ்ட் ஏதாச்சும் சின்ன ஒரு கல் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா கூட டியூப் டேமேஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்.
சரியாக இருக்குங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் என் மனசுக்குள்ளாடி சின்ன ஒரு பயம் இருக்குதுங்க, ஆஃப் ரோடுக்குள்ளாடி வண்டி கொண்டு வந்ததுமே. ஆண்டவா நல்லபடியாக கொண்டு சேர்த்துறேன் வீட்டில். நேற்றுக்கு நான் ஃபுல் டே நாங்கள் ஒரு நாள் எங்களுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மழை இங்கேயெல்லாம் எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது. சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு வண்டி இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கோம். பார்க்கிங் ஏரியா எல்லாமே வந்து ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ எல்லா திங்ஸும் வண்டியில் வச்சுட்டு கேமரா மட்டும் எடுத்துகிட்டு கேமரா எடுத்துகிட்டு கேஷ் இருக்கிற பேக் எடுத்துகிட்டு நேராக கொண்டு போக வேண்டியதான். ஸோ நடந்து வாக்கிங்கில் தான் வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ சரியான ஒரு இறக்கம், திரும்ப வரும்போது தான் தெரியும் தேடி இறங்கும். பொருளில் ஒரு டீ கடை இருக்கு, நடத்து வேண்டாம். அது அவங்க வண்டி போ. கேக்குது, சத்தம் கேக்குது, வாட்டர் ஃபால்ஸோட சத்தம் கேக்குது. சிலந்தி வாட்டர் ஃபால்ஸ் மலையாளத்தில் தமிழ்ல சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ். Officially it's called as சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸ். ஒரு காட்டுக்குள்ள வர மாதிரி தான் இங்கே வர வேண்டி இருக்கு. அந்த ஃபீலிங்கே அப்படி தான் இருக்கு, சிலந்தியார் வாட்டர் ஃபால்ஸோட ஃபீலிங். ஓகே போயிட்டு இருப்போம். எப்படா என்னது இதை கிராஸ் பண்ணி தான் இங்கே போகணுமா? ஓ, ஸோ தடி போட்டு சின்னதாக தடி போட்டு ஸோ பார்த்து வரணும். காலை ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா நல்லா அடிபடும். ஸோ கேர்ஃபுல்லாக வரணும். ஓகே, ஆக்சுவலி நம்ம இப்போ தாண்டி வந்தது வந்து சின்ன ஒரு கிராசிங் தான். இதுக்கு மேலே தான் மெயின் ஐட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மேலே பார்த்துட்டுரும். ஓ, ஃபுல் ட்ரக்கிங் தான். போல சரியான தேரியா இருக்கு. நடந்து திரும்ப அந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஃபால்ஸ் போகிற வழியில் சின்னதாக ஒரு கேவ் இருக்குது. அந்த கேவோட பார்த்துட்டு போவோம். ஸோ நடக்கும் போதெல்லாம் ரொம்ப பார்த்து நடைங்க. அப்போ எங்களை கிராஸ் பண்ணி போன பசங்க சொன்னாங்க சின்ன ஒரு பச்சை பாம்பு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் ஓடி வந்து பார்த்தோம், அது தெரியல கண்ணுக்கு. ஸோ இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாம், அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு இந்த கேவுக்குள்ளாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் கீழே இறங்கினோம். ஐயோ என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, யாராக இருக்கீங்களா உள்ளாடி? சிங்கம் போலி உள்ள இருந்தாலே தெரியாது, அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது உள்ளாடி. ரன்னர் காய்ஸ், ஓகே, வட்டோட ட்ரிப்பை முடிச்சுட்டு நம்ம திரும்ப போயிட்டுருக்கோம். ஸோ திரும்ப அந்த ஃபாஸ்ட் ரோடி வந்திருக்கோம். 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம இங்கே வண்டி எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாது. அவங்க சொல்லி விட்டாங்க எங்கிட்ட கார்ட்ஸு, வண்டி எங்கேயும் நிப்பாட்டிடாது இங்கே, பிகாஸ் ஏன்னா திடீர்னு அனிமல்ஸ் வந்து கிராஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப கிளம்பி வச்சு போயிட்டுருக்கோம். ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க, எனக்கு வட்டோட ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி நேற்றுக்கு நமக்கு வண்டி பஞ்சர் ஆகலைன்னா நம்ம நேற்றுக்கு ஃபுல் டே அந்த ஹில்லில் ஹால்ட் ஆனோம். பஞ்சர் ஆகாட்டி கண்டிப்பாக வட்டவடையில் தான் ஸ்டே பண்ணியிருப்பேன். என்னோடய பிளான் அப்படி தான் இருந்தது, வட்டவடையில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நேற்றுக்கு நான் பிளான் பண்ணி வந்தது ஒன்று, இங்கே நடந்தது ஒன்று. சரி, ஓகே. ஓகே, பார்த்தீங்களா இந்த இடம் பார்த்தீங்களா? ஸோ இங்கே அந்த கார்ட்ஸ் வந்து போஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ வைல்ட் அனிமல்ஸை வந்து கண்காணிக்கிறதுக்காக. இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல, ஆனால் கொஞ்சம் கருகி போயிருக்கு. இது ஒரு அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் வந்துருந்தாச்சுன்னா ரொம்பவே க்ரீனாக ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஸோ இங்கே இந்த யானைகள் அதெல்லாம் வந்து மேய்கிறதுக்கு வர மெயின் இடம் தான் இது. நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன். இங்கே யானை பைசன்ஸ்லாம் சுற்றிட்டு கிடக்கும். நமக்கு ஃப்ரெண்டில் போனேன், நமக்கு ஐயோ தாரை தூக்குனேன். சே, நம்ம வரமா தூக்கணும், அதான் அதுக்கு அழகு, அந்த பியூட்டி அதான் இருக்கு. ஓ, நல்லா ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள். கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து வெள்ளை கலரில் ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது, என்னென்னு தெரியல. ப்ரொக்கோலிஸ் இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் இருக்குது இங்கே. வட்டவடையில் எல்லாமே தான் இங்கே விவசாயம் பண்ணது. നിങ്ങൾ എന്നെ ഞാൻ അവിടെ ഹോൺ അടിച്ച് വിളിച്ച് കിടക്ക് സ്പോട്ട്
തേയില എസ്റ്റേറ്റിന് നടുക്ക് ഒരു ചെയർ ഇട്ട് മറ്റേ കൊടയൊക്കെ ഇട്ട് വെച്ചിരിക്കുന്നു ഇരുന്ന്. അപ്പൊ നമുക്ക് വന്നിരുന്ന് സ്നാക്സ് കഴിക്കാനാണ് വിളിച്ചത്. ഇനി അത് ഒരുപാട് ദൂരമായി. പിന്നെ ഞാൻ അടുത്താണ് ആലോചിച്ചു നടത്തിയാൽ മതിയായിരുന്നു, നീ അങ്ങനെ തിരിച്ചു വരുമായിരുന്നു. பசுவும் கண்ணுக்குட்டியும் நிற்கிது, 2 கண்ணுக்குட்டின்னு நினைக்கிறேன், தான் போயிட்டு இருக்கு. வாவ், வாட் ஏ பியூட்டி. இந்த டேமுக்கு மேலே இந்த பைக் ஓட்டுறது தான் நாங்கள் இங்கே வந்தது. சேஃபாக பைக்ஸை 2மே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேம் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஹேர் கட்டிங் எல்லாம் கெடுக்க இருக்கணும். நைஸ் ஹேர் கட்டிங். ஸோ குண்டல டேமுக்குள்ளாடி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ பைக்கில் தான் நம்ம கிராஸ் ஆகி வந்தோம். ஸோ ஜஸ்ட் வாக்கிங்கில் போய் ஒன்று பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போகிறோம். ஸோ இங்கே டேமில் இருந்து தண்ணி இங்கே வெளியேறுது பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு சின்னதாக 2 ஷட்டர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக தான் வெளியே போகுது. போய் அப்படியே அங்கே விவசாயத்துக்கும் அவங்களோட தேவைகளுக்கெல்லாம் அன்றாட பயன்பாட்டுக்கும் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாது, இப்போ எக்கோ பாயிண்ட் வந்திருக்கோம். ஸோ பைக்கை ட்ராப் பண்ணியாச்சு. பைக்கை பார்க் பண்ணிவிட்டு இன்னும் கீழே போகணும். கீழே போய் அங்கே சத்தம் போட்டால் திருப்ப சவுண்டு வரும். ஸோ அதான் எக்கோ பாயிண்ட். கேட்டு 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 வரும்போது இந்த எக்கோ பாயிண்டில் வந்து 2 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதான் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஸோ இவங்க நேரமே வந்து மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன குட்டி மீன் தான் கிடச்சிருக்கு, இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஸோ அதான் பார்க்கட்டான்னு கேட்டேன். ஓகே பாருங்கன்னு சொன்னாங்க. அதான் எடுத்து உங்களுக்கு காமிச்சிருந்துட்டுருக்கேன். ஸோ காய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கண்ணன்தேவில் ஹில் பிளான்டேஷன்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிட்டோட ரிப்பிள் டீ. ஸோ ரிப்பிள் டீ இங்கே வந்திருக்கோம். ஸோ ஏதாச்சும் டீ ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்புறம் டீ வாங்கிட்டு டீ தூள் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நம்ம பசங்க வாஷ்ரூம் வர போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட்டிங். அவங்க வந்தோடனே நமக்கு உள்ளே போய்க்கலாம். ബ്രോ ഏലക്ക പൊടി ചായ പൊടി ഏലപ്പൊടി പൊടിയായിട്ട് വേണോ തരിയായിട്ട് വേണോ അങ്ങനെയുണ്ടോ? പൊടി നോർമലാ നമ്മൾ വീട്ടിൽ വരുന്നത് എങ്ങനെയാണ്? തരിയാണോ? നോർമലാ വീട്ടിൽ നമ്മൾ മാറുന്നത് എപ്പോഴും രണ്ടും യൂസ് ചെയ്യാം. എങ്ങനെയാ വെച്ചാൽ ഇത് ടേസ്റ്റ് വൈസ് ഡിഫറൻസ്. ഇത് സ്ട്രോങ് ആൻഡ് ടേസ്റ്റി ആയിരിക്കും. ഇത് മീഡിയം സ്ട്രോങ് നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ടായിരിക്കും. അത് മതി, മീഡിയം സ്ട്രോങ്. ഡസ്റ്റ് ഇത് ഗ്രാനുവൽസ്, ഇതാ ഡസ്റ്റ്. ഇത് നമ്മൾ അരിച്ചെടുക്കണം പോലെ അരിച്ചെടുക്കണം. ടേസ്റ്റ് വൈസ് ആയിട്ട് ഇത് നോർമൽ ഫ്ലേവറും ചെറിയ ടേസ്റ്റ് മാത്രം കിട്ടും. അതിലുണ്ട് ആ ഗ്രീൻ കളറിലുണ്ട്. ഇത് എവിടെ ബ്രോ? ഇത് ഐസ് ടീ. ഇത് എന്താ പറയുക? கோல்ட் வாட்டர், சில்ட் வாட்டர்ல இது மிக்ஸ் பண்ணுவோம். அதாவது 100 ml வாட்டர் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு 25 ml மிக்ஸ் பண்ணீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நம்ம ஐஸ் டீ மாதிரி குடிக்கிறது. ஜூஸ் டைப் மாதிரி. அது ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணது இருக்கு, மிக்ஸ் பண்ணிருக்கு. அது 60 ரூபா வரும். வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கினா வாங்கி. ஸோ பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. ஸோ நமக்கு 390 rupees ஆகிருக்கு. 3 பேக்கெட் டீ தூள் மட்டும் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஸோ வெளியே நிற்கிறேன். நம்ம கூட பசங்க உள்ள வச்சு ஷாப்பிங் போயிருக்காங்க. இதில் காமெடி என்னன்னா கொண்டு போகிறதுக்கு பேக்கே கிடையாது. இவங்க எப்படி தான் இதெல்லாம் வாங்குறாங்கன்னு கொண்டு போகிறோன்னு தெரியல. எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு வரல. வைன் வேறு வாங்கி வச்சுருக்கு, அதான் அதுலேயும் காமெடி. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா, நேற்றுக்கு வண்டி பஞ்சர் ஆச்சுல, பஞ்சர் ஒட்டும்போது டயரை கலத்தி மாட்டினாங்க. ஸோ அதில் தான் டயர் செயின் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கு. இதில் வண்டி பஞ்சர் ஆகி அவன் மாதிரி ஊறிட்டு கிட்டே தான் பையனாய். அப்புறம் ஒர்க் ஷாப்பில் போய் நாங்கள் செயின் அட்ஜஸ்ட் பண்ணோம். செயின் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப கிளம்பியாச்சு. ஸோ கேப் ரோடு தான் கேப் ரோடு வழியாக தான் நாங்கள் திரும்ப போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி நம்ம இந்த வாட்டி போகிறது வந்து வந்த ரோடு நம்ம திரும்ப போகலை, தமிழ்நாடு ரோடு யூஸ் பண்ணல, கேரளா ரோடு வழி போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். பத்தனந்திட்ட வரைக்கும் ஓகே, நம்மளை கூட ஒரு 60% பர்சன்டேஜ் நம்ம கூட வந்து அந்த பையன் வந்துடுவான், அஸ்வின் வந்துடுவான். ஸோ அது வரைக்கும் அவங்க கூட போகலாம் அப்படின்னு நினச்சா நாங்கள் கேரளா ரோடு இப்போ நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் டோல். ஆக்சுவலி மூணார் வரும்போது டோல் பே பண்ணி தான் மேலே வரணும் வண்டிகளுக்கெல்லாம். பைக்கு ஃப்ரீ. ஸோ மற்றபடி நார்மல் டோல் தான். வரும்போது இந்த ரோடெல்லாம் நான் தான் ட்ரைவ் பண்ணி வந்தேன். ஸோ டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பின்னாடி இருந்து பில்லியனாக பார்க்கும்போது உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பார்க்கும்போது. சாதாரண ஹில் ஸ்டேஷன் வந்து ஹில் ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, மவுண்டன்ஸ் எல்லாமே மவுண்டன் ரோடு. ஆனால் இந்த ரோடு அப்படி கிடையாதுங்க. சரியாக அப்படி
ஒரு பைபாஸ் ரோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கேப் ரோடு இருக்குது. ஸோ வேறு லெவலில் நமக்கு என்ஜாய் பண்ணலாம் பின்னாடி இருந்தாச்சுன்னா. கேரளா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட் தான் இந்த பஸ் சர்வீஸ். ஆக்சுவலி நீங்கள் மூணார் வரவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் பஸ்ஸில் நிப்பா கொண்டு போய் 2 ரவுண்ட்ஸ் கொண்டு விட்டுருவாங்க, அப்படி கிடையாது. வாரவழியில் எதெல்லாம் வியூ பாயிண்ட் இருக்கோ ஆன் த வேல எல்லாமே ஸ்டாப் பண்ணி உங்களை பொறுமையாக என்ஜாய் பண்ண வச்சதுக்கப்புறம் தான் அவங்க நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்ஸ் எல்லாம் கொஞ்சமாக டல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நான் திரும்ப வீடியோ வேறு இடத்துல வச்சு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் இப்போ குட்டிக்கான அப்படின்னு ஒரு இடத்துல வந்திருக்கோம் மூணாரில் இருந்து. ஸோ இங்கே இந்த காஃபி ட்ரிவான்ஸ் காஃபி பாயிண்டில் நடத்தணும், இந்த வியூ பாயிண்ட் நடத்தணும். செம்ம எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரோடே இப்போ மூணாரே பக்கத்தில் வராது, அந்த அளவுக்கு மிஸ்டாக இருக்குங்க. ரோடே சுத்தமாக தெரியல. நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு காமிச்சு தரேங்க. ஸோ இதுதான் ட்ரிவான்ஸ் காஃபி பாயிண்ட். ஸோ நாங்கள் இதில் தான் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு 2 வண்டி இங்கே நாங்கள் பார்க் பண்ணோம். ஸோ ப்ரோட வண்டியை நாங்கள் இதில் ஆப்போசிட்டில் விட்டுருக்கோம். ஸோ ஹிமாலயம் எஸ்டியும் பக்கத்தில் நிற்கிது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் ட்ரான்ஸ் காஃபி. ஸோ இவ்வளோ செம்மையாக இருக்குங்க. ஓகே, கடைசியாக நாங்கள் பிரியறதுக்கான டைம் வந்தாச்சு. ஓகே, எங்களுடைய ரைடிங் குரூப் ரைடு இதோட முடிய போகுது. இன் ஃபர்தர் ரைட்ஸ் நமக்கு எப்பாச்சும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.